சிவகார்த்திகேயனே பர்சனல் அட்டாக் எவ்வளோ பண்ணாங்க, கொடுமையாக பேசுனாங்க. ரெண்டாவது இந்த படம் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க. அதாவது மொழி, இந்த படத்தை இயக்குனர் தமிழரே கிடையாது, அவங்க எப்படி இதை எடுக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைமொழி மூலமாக பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதுவும் இது அரசியல் படம், 100% அரசியல் படம். சுதா கோங்கரா வந்து ரொம்ப 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 அந்த வரலாறுகளை தேடி 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 பிடிச்சி சரியான தரவுகளோடு கூடுமான வரைக்கும் அதில் தவறு இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொள்ளாச்சினா இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன மண்டைக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு டக்குன்னு இந்த பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை வச்சு பாருங்க அதிமுக ஆட்சி காலத்தில், அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அப்படி இல்லைங்க, பொள்ளாச்சிக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த நூற்றாண்டு சினிமாவில் ஒரு சில படங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து இந்த படம் இது வரலாற்றில் முக்கியமான படம்னு சிலதை தான் சொல்ல முடியும். அந்த வரிசையில் இந்த படத்துக்கு ஒரு இடம், தனியாக இடம். சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். பராசக்தி திரைப்படம், அதாவது சர்ச்சையாக இருக்கும், சென்சாரில் பிரச்சனை, இன்னவரில் வந்துடுச்சு இப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு படம். இந்த பொங்கல் திருவிழாவுக்கு வருமா அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு, வராது அப்படின்லாம் சொல்லப்பட்ட படம் வந்துடுச்சு ஒரு வழியாக சொன்ன தேதிக்கு, அதாவது இன்று ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை இயக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பு இறுதி சுற்று அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண சுதா கோங்கரா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்தோடைய கதாநாயகன் சிவகார்த்திகேயன், வில்லனா வந்து ரவி மோகன் நடிச்சிருக்காரு, அப்புறம் அதர்வா முரளி அவர் நடிச்சிருக்காப்புல, அப்புறம் கதாநாயகர் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க, அது இல்லாமல் சேத்தன் அப்புறம் சிலர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து முற்றிலும் இது வந்து இந்த ஹிந்தி திணிப்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. அதனால தான் இதுக்கு சென்சார் பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதை பற்றி நம்மளோடு கலந்துரையாடல் செய்வதற்காக பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான என்னுடைய நண்பர் திரு கோடங்கி அப்புறம் வந்திருக்காரு. வணக்கம் கோடங்கி. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. பராசக்தி நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தாச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பராசக்தி வந்து ஒரு சினிமா அப்படின்றத தாண்டி அது வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம், மொழி தொடர்பான பல்வேறு உண்மைகளை சொல்லுகிற ஒரு ஒரு வரலாற்று ஆவணம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நான். ஆனால் ஆக்சுவலாக அது இப்போ தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவை. எல்லா காலகட்டங்களிலும் மறைக்கப்பட்ட பல வரலாறுகளை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற விஷயங்களில் எப்போவோ ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி படங்கள் வருது. இப்போ ஆல்வேஸ் சினிமா அப்படின்னாவே பொழுதுபோக்குத்துறை, டான்ஸ் ஆடுறது, ஆட்டம் பாட்டம், சண்டை, ஆக்ஷனு, கற்பனைக்கு இல்லாத விஷயங்களை சொல்கிறது அப்படின்னு தான் சினிமா இருக்குது. எப்போ ஒரு முறை தான் அத்திப்பூத்தால் முறை வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு 12 வருஷத்துக்கு குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பூ பூக்குன்ற மாதிரி சுதா கோங்கரா வந்து ரொம்ப 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 அந்த வரலாறுகளை தேடி 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 பிடிச்சி சரியான தரவுகளோடு கூடுமான வரைக்கும் அதில் தவறு இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 65வது வருஷத்தில் சொல்லுவாங்கள்ல எல்லாருமே வந்து அந்த டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைம் ட்ராவலுக்கு நம்மளை கூட்டு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பேக்டான ஒரு எங்கேஜ் இருக்கும்ல, அந்த வேலையை இந்த படம் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. படம் அப்படின்னு சொன்னாலே டக்கு நம்ம மைண்டில் வர்றது வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளை அது கொண்டு போகிற விஷயம் வந்து ஆர்ஆர் பின்னணி இசை வந்து நம்மளை வந்து அப்படியே அந்த ட்ராவல் பண்ண வைக்கும். அது வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப அழகா, இது 100வது படம், ஜிவியோட 100வது படம். ஒருத்தான ஒர்க்கை வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காருன்னா எந்த கேரக்டரையுமே, அதாவது நடித்த நடிகர் நடிகைகளை தாண்டி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, கேமராமேனாக இருக்கட்டும், ரவிகே சந்திரனாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அந்த 65வது ஆண்டினுடைய எல்லா விஷயங்களையும் ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம் வந்து ட்ரெயின், அந்த நீராவி என்ஜின், அந்த ட்ரெயின் வந்து அந்த காட்சிகள் வந்து அது மேக்சிமம் சில காட்சி சண்டை காட்சிலாம் சிஜி தான். ஆனால் சிஜின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கூடுமான வரைக்கும் நிஜமாவே சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இல்லை. எக்ஸலண்ட்டான ஒரு முயற்சி. ஆனால் அந்த ட்ரெயின் காட்சிலாம் வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணதை நான் கேள்வி. ஆமாம், ஸ்ரீலங்காவில் இருக்குது. இப்போது நீராவி அந்த நிலக்கரி அள்ளி போட்டுட்டு போகிற வண்டி வந்து அங்கே ஒன்று இருக்குது. பெரும்பாலும் நிறைய படங்களை இதுக்காகவே அங்கே போய் ஷூட் பண்ணுறாங்க. இந்த படத்தை உண்மையிலே பாராட்டின என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆர்ட் டைரக்டர். ஏன்னா வந்து அந்த 60s நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. அந்த ஆர்ட் டைரக்டரை செட்டு போட்டு அண்ணாதுரை அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரவிகே சந்திரன் அந்த செஃபியா டோன்லாம் கொடுத்து 1964-65 இருந்த அந்த கலர் டோன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த அந்த வருஷங்களுக்கு போகும்போது பெரும்பாலும் எங்கே மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, அந்த வருஷங்களில் இருந்த ஃபாண்டை மிஸ் பண்ணுவாங்க அந்த லெட்டரிங் எழுதும்போது. அப்புறம் அவங்க பேசின அந்த டயலாக்ஸ் இருக்கும்ல, டயலாக் டெலிவரியில் நிறைய வந்து கலோக்கியல் நாங்கள் சேர்த்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேசுகிறாங்களோ
அதெல்லாம் உள்ளே வந்துடும். ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்து 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 கையில் எழுதினாலும் சரி, செவுத்தில் எழுதினாலும் சரி, பஸ்ஸோட நேம் பிளேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். அது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றத தாண்டி பீரியடுக்குள்ளே நீங்களே போகிற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் படம் தொடங்கும் போது எனக்கெல்லாம் படம் தொடங்கும் போது ஐயோ என்னடா அப்படின்னு ஒரு மார்க்கமாக ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் படம் தொடங்கலேருந்து ஆரம்பிச்சுது. அப்படி போகும்போதே நம்மளே அறியாமே படத்துக்குள்ளே போயிட்டோம். அந்த ட்ராவல் அதுக்குள்ளே நம்ம வந்து டைம் ட்ராவல்குள்ளே போய் 65வது வருஷம் 60வது வருஷம் அப்படியே போக ஆரம்பித்தோம். உண்மையிலேயே எல்லாரையும் விட இந்த கதாபாத்திர நடிப்பு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே ஸ்ரீலீல ஆரம்பித்து நடிகர்கள் வந்து இப்போ அதர்வா பண்ணியிருக்காரு, ரவி மோகன் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ, அப்புறம் சேத்தன் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரே கேரக்டர் யாருன்னா ரவி மோகனோட அந்த வில்லத்தனம் தான். அது வந்து என்னென்னா கதைக்கு இப்படி ஒரு ஆஃபீஸர் இருந்தால் நமக்கு போய் அந்த ஆள் அடிச்சு கொண்டுறணும்னு ஒரு வெறி வரும்ல. அந்த வெறி வந்து அவருடைய பார்வையிலே நம்மக்கிட்ட கடத்துறாரு. அதை நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வரலாற்று விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. அதை நானும் டாக்குமெண்ட்ரியாக பதிவு பண்ணியிருக்கிறேன். 1957 நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர், தமிழ்நாட்டில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கேரளாவிலேருந்து ஒரு ஆஃபீஸர் இங்கே அப்பாயின்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சுட்டு கொள்றதுக்காகவே மக்களை கேரளாவில், ஏன்னா தமிழர்களை வச்சா சுடமாட்டான் பாசத்தில் விட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த காமராஜர் அரசாங்கம் வந்து ஆளை இங்கே இறக்குச்சு. ரேன்னு அவருடைய பேர் வந்து ரே, அந்த ஆஃபீஸர். அவர் இங்கே வந்து ஒரு 5 பேரை சுட்டு கொண்டாரு. தான் முதல் தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, அது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, தமிழ்நாடு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு, தமிழ்நாடு தமிழ் மாகாணம்னு இருந்து மாறின பிறகு முதல் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. அந்த ரே பத்தி சொல்லும்போது அவ்வளவு கொடுமைக்காரனா சித்தரிப்பாங்க. சொல்றதுக்கலாம் அவரை கூட இதுல வந்து இன்ஸ்பயர் பண்ணி கூட வச்சிருக்கலாம் அந்த ரவி மோகன் கேரக்டர். நமக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இதே மாதிரி தாங்க வீட்டுக்குள்ள போலீஸ் பூந்து அடிக்கும், எல்லாரையும் அடிச்சு ஆம்பளைங்களை மட்டும் கூட்டு வந்து செம்மடி அடிப்பாங்க, சுட்டு கொண்டாங்க. அது போலீஸ் அட்ராசிட்டி எப்பயுமே பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெக்ஸ்லைட்ஸை பிடிக்க போகும்போது அந்த மாதிரிலாம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பயம் காட்டணும் அப்படின்னா அது வந்து போலீஸில் வந்து அது எழுதப்படாத ஒரு இது வந்து அவங்களோட சட்டம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்றத இந்த சில காட்சிகள். நீ அந்த ஊருக்குள்ளே போய் சுற்றி வளைச்சிரு, சுட்டு கொண்டு அங்கேயே போச்சா கூட கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு போது எவ்வளோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையை மறுபடியும் நம்ம வந்து திருப்பி பார்க்குற மாதிரி. எல்லாம் கூட வேற மாதிரி சார், அதெல்லாம் போர் வேற மாதிரி. இது ஒரு மொழிக்கு நம்ம ஆட்கள் தமிழர்கள் வந்து தங்கள் உயிரியே வந்து மாண்டிருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப சோகமான பதிவு என்னன்னா, அப்படி செத்து போனவங்களுடைய வாரிசுகள் கூட யாரும் அடையாளம் தெரியல. ஏன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து எல்லாரையும் அடிச்சிருக்காங்க, செத்துருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அவங்க? ஏன்னா இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு பென்ஷன் அது இதுன்னு அரசாங்க உதவிகள்லாம் கிடைக்குது. அந்த பொள்ளாச்சினா இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன மண்டைக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு டக்குன்னு இந்த பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை வச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அப்படி இல்லைங்க, பொள்ளாச்சிக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. தமிழர்களுக்கான அந்த தமிழ் மொழிக்காக அந்த மக்கள் எவ்வளவு தூரம் உயிரை அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய வரலாறுங்க. உண்மையிலே சுதாகோங்கிறாங்க ஒரு ஹாட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து அவ்வளோ நேர்த்தியாக ராமசாமின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு, என்று முடியும் இந்த மொழி போர் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அவங்களே மீட் பண்ணாங்களாமே. அதான் அவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குமா. அந்த புத்தகத்தினுடைய நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவரே நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு. அவர் நிறைய இந்த ரசம் சோறுலாம் நிறைய வரும். அப்போ அவர் ஊராக போய் வந்து மொழிக்காக போராட்டம் பண்ணிட்டு வந்தா வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு வழி இருக்காதான், ரசம் தான். ஊரை திருத்த போறேன்ற வீட்டில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. சிவகார்த்திகேயனோட இதுவே பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு படை அந்த படையோட தலைவனாக இருந்த உண்மையிலே அதில் பார்த்தா அவருக்கு சூட்டாக இருக்குங்க. இதில் என்ன ஒன்றுன்னா சிலர்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு கொடுத்தா ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த டைரக்டர் முடிவு பாராட்டினேன். எந்த அளவுக்கு அவங்க ஒருத்தரோட நடிப்பு தேவையோ அதை தான் சிவகார்த்திகேயன் கிட்ட எடுத்திருக்காங்க, அதே தான் ஸ்ரீலீலா கிட்ட எடுத்திருக்காங்க, ரவி மோகன் கிட்டேயும் அதே மாதிரி தான், அதர்வா கிட்ட எல்லாருக்கிட்டையும் தேவையான அளவுக்கான நடிப்பு மட்டுமே அவங்க கிட்ட வச்சுருக்காங்க. அதில் சிவகார்த்திகேயன் உண்மையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி ரவி மோகன் வந்து அந்த வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அழகாக பண்ணிருக்காங்க, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அதர்வா முரளியும் நல்லா பண்ணி, பாண்டியராஜனோட பையன் பிருத்திவி அவரு ஒரு கேரக்டர் பண்ணி சின்ன கேரக்டர் தான் வந்தாரு, ஆனால் அந்த கேரக்டர் மனசில் நிற்கிற அளவுக்கு அவரும் நல்லா பண்ண. இதில் என்ன ஒன்றா இவங்கெல்லாம் முக்கியமான சில ஆர்டிஸ்ட், நோன் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நல்லா நடிச்சோம். இந்த சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்களெல்லாம் சிலர் விட்டுருவாங்க. பெரிய பெரிய நடிகர் இயக்குநர்களோட படத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம். ஆனால் இங்கே அவங்களும் ப்ரிசைஸாக நடிச்சிருக்காங்க, அளவோடு நடிச்சிருக்காங்க, கரெக்டாக தத்ரூபமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். அதே மாதிரி அந்த கேமரா ஒர்க்கு நான் சொன்னேன், இந்த ஆர்ட் டைரக்டரும் சொன்னல, மியூசிக்கும் சொல்லியாச்சு. ஒன்று யாருன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது காஸ்டியூமர். யாருன்னா பூர்ணிமா ராமசாமி பண்ணியிருக்காங்க, காஸ்டியூமர் அவங்க தான். அவ்வளோ அழகாக அதையும் ஒரு ரிசர்ச் பண்ணி பக்காவாக அந்த பீரியடில் எந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சோ அதெல்லாம் க்ளீனாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் சொன்னீங்க சித்தரிக்கப்பட்டவைன்னு, அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைடா அப்படின்றத படத்துக்காரங்க சொல்லி தான் பரவாயில்ல, இதை சென்சார் போர்டு சொல்கிறாங்க. ஒரு படமே வந்து புனைவில் தான் இருக்கும், சித்தரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இதில் சில காட்சிகள் வரைக்கும் சித்தரிக்கப்பட்டவைன்னு ஃபோர்ஸ் பண்ணி சென்சார் போர்டு இவங்களை போட சொல்லிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த கொடூரமான போலீஸ் கேரக்டரில் வராரு பாருங்க, அப்போ அது உண்மையாக நடந்துச்சுன்னு ஒத்துக்குப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு படத்தில் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அது அப்படியே கடந்து போயிருப்பாங்க. நீங்கள் சித்தரிக்கப்பட்டவைன்னு போட்டோன்னே அது என்ன காட்சின்னு திருப்பி பார்த்துட்டு அதை மறுபடியும் வரலாறுல தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைமொழி மூலமாக பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதுவும் இது அரசியல் படம், 100% அரசியல் படம். இது பேசுகிற அண்ணா அந்த சேத்தன் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து 2 இடத்துல தான் டைலாக் பேசுகிறாரு. அது அத்தனையுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே தீ பரவுற மாதிரி பயங்கரமாக ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன, நீங்கள் வந்து தீ பரவட்டும்னா தீ இருக்கக்கூடாது, ஃபயரை வந்து நீ கட் பண்ணி நீதி பரவட்டும்னு மாற்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே மாற்றுன்னு சொன்னாலும் இந்த படத்துக்கு பற்றி இப்போ சோசியல் மீடியா முழுக்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணாலும் தீ பரவட்டும்ன்ற டேக்லைன் போடுறாங்க, தீ பரவட்டும் டேக்லைனாக போடுறாங்க. அது அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 2வது, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமா 100 வருஷம் வந்துருச்சு, 100ஆண்டு சமீபத்தில் தான் கொண்டாடினாங்க. இந்த 100ஆண்டு சினிமாவில் ஒரு சில படங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து இந்த படம் இது வரலாற்றில் முக்கியமான படம்னு சிலதை தான் சொல்ல முடியும். அந்த வரிசையில் இந்த படத்துக்கு ஒரு இடம், தனியாக இடம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மொழி எவ்வளவு தூரம் பிரச்சனையோடு அதை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் அதுக்காக தங்களுடைய உயிரியை கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறை வந்து வேறு ஒரு மொழி நம்மளை ஆதிக்கம் பண்ண வரும்போதெல்லாம் எப்படி அதை வந்து அடக்குமுறை எதிர்கொண்டாங்க, எவ்வளவு அதற்காக அவங்க வந்து சிரமப்பட்டாங்க, கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் அன்றைக்கி கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கொண்டு வந்து நிறுத்தின விஷயம். இதில் டெக்னாலஜின்னு சொல்லும் போது எனக்கு ஸ்ரீலீலாவை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம இயக்குனர்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, நார்த்தில் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, மக்களுக்காக போராடுறவங்க, தனியாக ஒரு ரேடியோ அலைவரிசையை உண்டாக்கி ஒரு 6 மாசம் 3 மாசம் நடத்திருந்திருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க. வெளியில தெரியாம அவங்க எங்க இருந்து பேசுறது, என்ன பேசுறது, அவங்களோட கருத்துக்களை வந்து அப்பெல்லாம் ரேடியோ தானே, இப்ப தான் டிவி கிவி வந்துருச்சு, செல்போன்லாம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் எது கேட்கலனாலும் ரேடியோ தான். நீங்க மழைய இயற்கை புயல் சீற்றமா இருந்தாலும் சரி, பிரதமர் அறிவிப்பா இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி டைமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ரேடியோக்கள் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது அவங்க ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட். அதுக்கு அந்த கதையினுடைய ஒரு சின்ன பார்ட்டை இதில் கொண்டு வந்து ஸ்ரீலீலா கிட்ட விட்டுட்டாங்க. எல்லா கேரக்டருமே எக்ஸலண்டான ஒரு கதாபாத்திரங்க. பச்சையப்பன் கல்லூரி நம்ம மைண்டில் அப்படியே அகலாம். ஏன்னா மாணவர் போராட்டம்னாவே உங்களுக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் பச்சையப்பன் கல்லூரியுடைய அந்த ஈடுபாடுன்றது அவ்வளோ தூரம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு 3 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 3 hours இல்லை, இந்த 42 minutes. அதான் 3 பேக்கடான ஒரு விஷயம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா வரலாறுகளை சொல்லும் போது கொஞ்சம் சிக்கல் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே அழகா. அது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஐடியா இருக்கும் எடுக்கலாம், ஆனால் எடுக்கும்போது அதை கன்சீவ் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்குமான்னு பார்த்தா சில இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. இவங்க வந்து மணிரத்னத்தோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் மணிரத்னம் எப்படி பண்ணுவார், ஒரு பழைய மணிரத்னம், ஓகே, அந்த மாதிரி இவங்களை வந்து ஃபுல்லாக அந்த கூடயே வாழ்ந்து அந்த படத்தை ஒவ்வொன்றும் பிரதிபலிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் இவங்க வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் உண்மையில் பாராட்ட வேண்டிய படம். இவ்வளோ நல்லா நீங்களும் பேசிட்டீங்க, நானும் பேசிட்டீங்க, நிறைய பேர் படம் பார்த்த பத்திரிகையாளர்களும் எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நல்லா இருந்தாலும் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதையும் ஓப்பனாக சொல்லுங்க. சிலர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் குணமே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சூப்பர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் அது இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் நல்லா இருக்க படத்தையும் வீழ்த்தணும்னு பே பண்ணி பண்ணுற ஒரு குரூப் இருக்கும். அந்த மாதிரி இனி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுங்க, பராசக்தி டிசாஸ்டர், பராசக்தி ஃப்ளாப், இதை ட்ரெண்டிங்கில் ஓட்டிருக்காங்கன்னா அது நான் இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க திட்டமிட்டாங்க. ஏங்க நீங்கள் வந்து இந்த படம் அறிவிப்பு வந்த நாள்லேருந்து, அதுவும் குறிப்பாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சிவகார்த்திகேயனே பர்சனல் அட்டாக் எவ்வளோ பண்ணாங்க, கொடுமையாக பேசினாங்க. 2வது இந்த படம் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க. அதாவது மொழி, இந்த படத்தை இயக்குனர் தமிழரே கிடையாது, அவங்க எப்படி இதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி வேறு ஒரு சாயம் பூசி அவங்களை கொண்டு. நான் என்ன திருப்பி கேட்குறேன், அவங்க எந்த மொழியினா இருந்துட்டு போட்டோம், அவங்க தாய்மொழி எதுவானா இருந்துட்டு போட்டோம், எது பேசுது இந்த படம், பேசி அரசியல் என்ன, தமிழ் மொழியை காப்பாற்றுகிறதுக்காக யார் வந்து குரல் கொடுத்தாலும் நம்ம அவங்களோட நம்ம நிற்போம். இதில் இன்னொன்று நல்லா சொல்லியிருக்காங்க சார், இது வந்து ஹிந்தியை ஒழிக்கிறதுக்கான படம் கிடையாது, அதுதான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து திணிக்கிறத தான் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஹிந்தி கற்றுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லலை. இல்லை அது அதில் கிளியராக ஸ்பெசிஃபிக் தெளிவாக வசனங்கள் வச்சுருக்காங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்தியை திணிக்காதீங்க, எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் படிச்சுக்கிறேன்,
நான் வந்து நான் வட மாநிலங்களில் வேலை செய்ய வரேன்னா எனக்கு என் மொழி என்ன வேணுமோ அந்த மொழி என்ன வேணுமோ அதை நான் படிச்சுக்கிறேன். அதனால தான் அதில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் வேலை செய்கிற ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. அங்கே போன ஹிந்தி தேவைன்றதுனால ஹிந்திக்கோசரம் மொழி அவன் படிக்கிறார் அவர். ஆனால் அவரே வந்து ஹிந்தியை போய் கற்றுக்கிறாருன்னும் போது அப்போ ஹிந்திக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. எது தேவையோ அதை நாங்கள் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும். நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தில் அவர் வந்து கற்றுப்பார், அப்புறம் வேலை கிடைக்காது, அவர் விரக்தியாகி வெளியில் வந்துடுவார். டெல்லியில் ஒரு போராட்டத்துக்கு போவார். மாணவர்களை திரட்டி டெல்லி போராட்டத்துக்கு போனப்போ பஸ் மேலே ஏறி நின்றுட்டு இந்திரா காந்தி கிட்ட பேசுவார். ஏன்னா அப்போ வந்து அவங்க ஒரு அமைச்சராக இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது அவன் வந்து அவனுக்கு அறிவில்லைங்க, அவனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு கூட நிற்கிற முதலமைச்சர் சொல்லுவார். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவார், இல்லை அது வந்து அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க, அவன் படிக்காதவங்க, அவனுக்கு ஹிந்திலாம் தெரியாதுன்னு. ஹிந்தியில பேசுவார் சிவகார்த்திகேயன். ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையுமே பேசுவாப்ல. ஃபர்ஸ்ட் ஹிந்தியில பேசுவார், அப்புறம் தான் இங்கிலீஷ்ல பேசுவார். ஆமா, ஆக்சுவலா நமக்கு வேணும்னா எல்லா மொழியும் நம்ம கத்துக்க முடியும். ஆனா இதை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ ஹிந்தி கத்துக்கிட்டாதான் உனக்கு இங்க வேலை, ஹிந்தி பேச தெரிஞ்சாதான் உனக்கு சாப்பாடு. ஏன்னா நீங்க வந்து ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து மணி ஆர்டர் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல, படத்தில் அப்படி காட்சி வருது. மணி ஆர்டர் பண்ண வரனா மணி ஆர்டர் ஃபார்ம் பார்த்தா ஹிந்தியில் இருக்கும். வயசானவங்க பெரியவங்களுக்குலாம் ஹிந்தி தெரியாது. எப்போ ஃபில்அப் பண்ணி கொடுனா எங்களுக்கு தெரியாது. அப்போ பணம் அனுப்ப முடியலன்னா பட்டினியில் இருக்கிறாங்க ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்கள். பணம் வந்தால் தான் சாப்பாடு அவங்களுக்கு. அப்போ மொழி கற்றுக்கல, மொழி தெரியலன்னா பட்டினியாக கிடந்து சாகுன்றதான் அர்த்தம். அதையெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ பிரமாதமா. அது இல்லாமல் இன்னொரு ரிசர்ச் அந்த லேடி பண்ணியிருக்காங்க, டைரக்டர் சுதா கோங்கரா. என்னன்னா பிராமணி எழுத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த பழைய ஆதி தமிழர்கள்லாம் அந்த பீரியடில் இருந்திருக்கும். பிராமி எழுத்து. அந்த பிராமி எழுத்தோட குறிப்பை இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதான் நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஏதோ பொழுதுபோக்காக ஒரு படம் வந்துச்சு. ஒரு வில்லன் இருந்தார், ஒரு ஹீரோ இருந்தார், ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, டூயிட் சாங் பாடினாங்க, ரெண்டு சாங் வந்து டான்ஸ் ஆடினாங்க, கிளாமராக ஒரு பாட்டு இருந்துச்சு, இல்லைனா வந்து ஐட்டம் சாங் இருந்துச்சு, இல்லைனா ஃபைட் இருந்தது, அடிதடி இருந்தது, ஒரு 10 பேரை வில்லன் வெட்டி சாச்சாரு, தலையை துண்டாக்குனார் அப்படின்ற படம் எடுக்கிற அந்த படங்களுக்கு மத்தியில் இல்லைங்க இது வந்து சினிமா கிடையாதுங்க, சினிமாவை தாண்டி இது மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே நடந்த ஒரு அரசியலை மீண்டும் நாங்கள் இப்போ இருக்கிற ஜென்சி கூட்டத்துக்கு சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டம் தான் இனிமேல் வழி நடத்தும். இந்த கூட்டத்தில் தான் தலைவர்கள் வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு இந்த மாநிலத்துக்காக என்னென்ன மொழிகள் என்னென்ன பிரச்சனை நடந்தது, மாநில மொழி உரிமையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் நடந்ததுன்றதை உறுதியாக சொல்லணும்னா அதற்கான ஆவணங்கள் வந்து நம்ம புத்தகங்கள் படிக்கிறது குறைஞ்சிருச்சு. அப்போ செல்லுலாயில் படம் பார்க்க தான் வரான் எல்லாருமே. அதற்காக இந்த படம் வந்து ஒரு மிக மிக பிரமாதமான ஒரு எஜுகேட்டட் ஃபிலிமாக அவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு படம். கூட வந்து செஞ்சி பசங்கள் விரும்பக்கூடிய ஒரு காதல் காட்சியும் அதில் ஒரு அதுவும் அழகா பண்ணிருக்காங்க. அது இதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த காதல் காட்சி அழகா எடுத்துட்டு. நான் வந்து ஸ்ரீலீலா காட்சிகள்லாம் வரும்போது நினைச்சேன், ஐயோ திரும்பி டிப்பிக்கலா இது சினிமா மாதிரி போய் எதனா சொதப்பிடும் போல நினைச்சேன். பண்ணல. ஆனா அந்த கதாபாத்திரத்தோட ஹைலைட்டை வந்து அவங்களோட முக்கியத்துவத்தை ஃபைனலா அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அது எல்லாமே எந்த கதாபாத்திரம் சோட போனதில்லை. ஏதோ சும்மா நடிக்க வச்சோம், இது ஒரு கிளாமர் பண்ண வச்சோம், ஒரு டான்ஸ் ஆட வச்சோம், இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் பண்ண வச்சோம். இப்போ நீங்கள் அதர்வாகிட்ட இப்படி ஒரு பேக்கடான ஆக்ஷன் ஒரு விஷயம், ஆனால் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதர்வாக்கு நடக்கிற அந்த கடைசியில் அவருக்கு நடக்கிற நிகழ்வு பார்த்தோன்னே கண் கலங்காமல் இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கும். இது எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரமாகவே அவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. மீட்டருக்கு மேலே போய் நடிக்கிறதுன்னு இருக்கும்ல, ஐயோ 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10 லட்சம் நடிக்கிறான்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ஒரு நேர்த்தியான படம். ஆடியன்ஸ் பார்வையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் விமர்சகருங்க, நம்ம இல்லாமல் ஆடியன்ஸ் பார்வையில் இந்த படத்தை பார்க்க வேண்டியவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா, அவங்க வந்து ட்ரையாக போனாங்கன்னு வச்சுங்களேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இது சிவகார்த்திகேயன் படம், இது சுதா கோங்கரா படம், இதில் வந்து ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் நடிச்சிருக்காரு, ஸ்ரீலீலா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கதாபாத்திரங்களாக நினச்சிக்கிட்டு படம் பார்க்க போனாங்கன்னா அவங்களுக்கு படம் பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ட்ரையா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படம் வரலாறு சொல்லுது, நம்ம போய் இது என்ன வரலாறு சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பிடிக்கலன்னா கூட போய் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த படம் அவங்களுக்கான மரியாதையை வந்து வாங்கி தரும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த பராசக்தியை பற்றி நம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நேயர்களே.